கொஞ்ச நேரம் தனியாக இருந்தால் நிம்மதியாக இருக்கும். சுற்றி யாரும் இல்லாமல் இருந்தால் அமைதியாக இருக்கும். யாராவது கிட்ட வந்து பேசினாலே எரிச்சலாக வருது. அவங்க அப்படியே திட்டணும் போல தோணுது, கத்தணும் போல தோணுது. இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு ஏதாவது தோணுதா? இட் இஸ் குவைட் நேச்சுரல். அட் டைம்ஸ் நம்மளுமே கூட ரொம்ப ஸ்ட்ரெஸ்ட் அவுட்டாக ஃபீல் பண்ணுவோம். அதுவும் எஸ்பெஷலி ஃபார் மென் அண்ட் விமன் இன் தேர் 40s. திஸ் இஸ் குவைட் அ நார்மல் திங். பட் இதை நார்மல் அப்படின்னு சொல்லி நம்ம அப்படியே விட்டுற முடியுமா அப்படின்னா டெஃபினெட்லி நாட். இது வந்து நம்மளை ஃபிசிக்கலாக மென்டலாக ரொம்பவுமே அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். வி ஹாவ் டு டெஃபினெட்லி அட்ரெஸ் திஸ். ஏன்னா நம்ம எவ்ரி டைம் நமக்கு அந்த மாதிரி கோபம் வரும்போது, நம்ம கத்தும்போது, அவ்வளோ தூரத்துக்கு ஸ்ட்ரெஸ்ட் அவுட்டாக ஃபீல் பண்ணும்போது நம்மளோட பிபி ஜாஸ்தி ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இட் கேன் ஆல்சோ இன்க்ரீஸ் அவர் சுகர் லெவல்ஸ். அண்ட் பேசிக்கலி வீட்டில் எல்லாரோட அமைதியுமே ஸ்பாயில் ஆகும். நம்மளோட அமைதி இட் கோஸ் ஃபார் பிக் டாஸ். ஸோ இதை நம்ம அட்ரெஸ் பண்ணணும். இதை மென்டலாகவும் அட்ரெஸ் பண்ணணும், ஃபிசிக்கலாகவும் அட்ரெஸ் பண்ணணும். மென்டலி இதை அட்ரெஸ் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிள் சொல்யூஷன் ராமாயணத்தில் சொல்லியிருக்காங்க. சிம்பிள்னு சொல்கிறேனே தவிர கேட்கறதுக்கு தான் சிம்பிள், ப்ராக்டிஸ் பண்ணும்போது இட் இஸ் டெஃபினெட்லி டிஃபிகல்ட். பட் நம்ம சின்சியராக முயற்சி பண்ணினோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை அச்சீவ் பண்ண முடியும். ராமாயணத்தில் ராமரோட குணங்களாக சொல்லும்போது ராமர் வந்து யாரை பார்த்தும் கோபப்படவே மாட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு he had a beautiful technique. ராமர் ஒருத்தரை பார்க்கும் பொழுது அவர்களில் இருக்கக்கூடிய தோஷத்தை பற்றி யோசிக்கவே மாட்டாராம். அவருக்கு ஒருத்தரை பார்க்கும்போது வரக்கூடிய ஃபர்ஸ்ட் தாட் அப்படிங்கிறது எதிரில் நிற்கக்கூடியவருடைய நல்ல குணம். ஸோ ஃபர்ஸ்ட் திங், நம்ம ஒருத்தரை பார்க்கும்போது அவங்கள பற்றின நல்ல விஷயத்தில் மனசில் நம்ம ஞாபகப்படுத்திக்கும் போது அவங்க மேலே வரக்கூடிய கோபம் அப்படிங்கிறது முழுசாக இல்லைனாலும் அட்லீஸ்ட் ஹாஃப் ஆவது குறையிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு. நம்ம குழந்தைங்க மேலே நமக்கு எத்தனையோ தடவை கோபம் வருது. ஆனால் அதெல்லாம் ஏதாவது அப்படியே கன்சிஸ்டண்ட்டாக இருக்கா? இல்லையே. ஏன்னா நமக்கு எப்படி இருந்தாலும் குழந்தைங்களை பார்க்கும்போது அவங்க மேலே நமக்கு இருக்கிற அன்பு அப்படிங்கிறது நமக்கு தெரியாமலேயே வெளியே வருது. பேச்சும் கொஞ்சம் அமைதியாகுது. லைக்வைஸ் யாரை பார்க்கும் பொழுதுமே கூட அவர்களில் இருக்கக்கூடிய அந்த நல்ல குணத்தை ஒரு முறை நம்ம ஞாபகப்படுத்திட்டோம் அப்படின்னா கோபத்தை குறைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஸோ திஸ்